அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு அடுத்த 365 நாட்களுக்குள், அதாவது 15/4/2024 முதல் 15/4/2025 முடிவதற்குள் பணமழை கொட்ட போவது உறுதிங்க. அந்த வகையில விருச்சிக ராசி நேயர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். குரு ஒரு ராசியில் 12 மாதங்கள் பயணம் செய்வாரு. சில நேரங்களில் அதிசாரமாகவும் பின்னர் வக்ரகதியிலும் பயணம் செய்வாரு. குருவினுடைய சஞ்சாரம் பார்வையால் சிலருக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும், திருமணம் சுபகாரியம் நடைபெறும், நல்ல வேலை கிடைக்கும், சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஜோதிடத்தில் குரு அதிர்ஷ்டத்திற்கான கிரகம் என்பார்கள். நல்ல அதிர்ஷ்டம், ஆரோக்கியம் மற்றும் நிறைந்த செல்வம் ஆகியவற்றை நிறைவாக தரக்கூடியவர். ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு வலுவாக இருப்பின் அந்த நபருக்கு எந்த ஒரு கடின நிலையில் குருவினுடைய அற்புத பலனால் நிலையான பலன்களை தான் பெறுவார்கள் என்பது ஜாதகப்படியான விதி. சுப காரியங்களுக்கு முகூர்த்த நிர்ணயம் செய்யும் போது குரு பலம் பார்த்தது நாள் நிச்சயம் செய்வது வழக்கம். அந்த குரு பலம் எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். குரு பலத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு கிரகம் எந்தெந்த வீடுகளுக்கு தன்னுடைய அருள்களை தருகிறதோ அந்த வீடு அந்த கிரகத்திற்கு பலம் வாய்ந்த இடமாகும். இதன் அடிப்படையிலேயே கோச்சார பலன்கள் கணிக்கப்படுகின்றன. இதன்படி கோச்சார குரு ஜென்மச்சந்திரன் நின்ற வீட்டிலிருந்து 2, 5, 7, 9, 11 இடங்களில் சஞ்சரிக்கும் போது கோச்சார குருபலம் வாய்ந்தவராக இருப்பார். இதையே குருபலம் என குறிக்கப்படுகிறது. அதே போல ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் பலவீனமாக இருந்தால் ஞாபக மறதி, காதுகளில் பாதிப்பு, குடல் புண், பூச்சிகளால் பாதிப்பு, பெரியோர்களுடைய சாபம், கோவிலில் பிரச்சனையில் ஈடுபடுவது, வறுமை போன்றவற்றால் உடல்நிலை பாதிப்பு உண்டாகும். தான் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை குரு பகவான் பார்வை செய்கிறாரு. குரு நின்ற வீட்டில் அதிக நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றம் பெறுகிறது. குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது ஆன்றோர் வாக்கு. எத்தகைய தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் விலகிவிடும் என்பதுதான் இதன் ஐதீகமாக அமைந்துள்ளது. குரு உச்சம் பெற்று கடகராசியில் சஞ்சரிக்கும் போது 12 வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூ பூக்கிறது. சிம்மத்தில் சஞ்சரிக்கும் போது மாசி மகாமகம் கொண்டாடப்படுகிறது. கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது கும்பமேளா கொண்டாடப்படுகிறது. குரு பகவான் எப்போது வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது, குரு திசை ஒருவருக்கு நடைபெற்றால் ராஜாவின் திசை நடப்பதாக கூறுவார்கள். வலுப்பெற்று அமர்ந்த குரு திசை ஒருவருக்கு இளமையில் நடைபெற்றால் அவர் கல்வியில் சாதனை மேல் சாதனை செய்வர். திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை, தொழில் ரீதியான மேன்மை, பொருளாதார உயர்வு ஏற்படும். இறுதி காலத்தில் நடைபெற்றால் புத்திரர்களால் உயர்வு, சமுதாயத்தில் பெயர் புகழ் உண்டாகும். வளமிழந்து அமைய பெற்ற கிரகங்களின் மீது குரு பார்வை இருந்தால் அவற்றின் தோஷங்கள் விலகி பலமுள்ளதாக மாறிவிடும். குரு தனித்திருப்பது நல்லதல்ல. குரு நின்ற இடம் பால் என்பார்கள். அதுவே குரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் இந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது. குரு கோச்சார ரீதியாக ஜாதகங்களில் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் காலத்தில் பொருளாதார மேன்மை, திருமணம் போன்ற சுப காரியங்கள் கை கூடி வரும். புத்திர பாக்கியம் போன்ற யாவும் சிறப்பாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 2, 5, 7, 9, 11 கோச்சார குரு வரும்போது குரு பலம் என கூறுவோம். ஆனால் குரு ஒரு சுற்றுக்கு 12 வருடம் எடுத்துக்கொள்வதால் ஒருவருக்கு 5 முறைதான் குரு பலம் வருவதாக வாய்ப்புள்ளது. ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வைப்பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வைப்பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள். அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால் குரு பார்வைப்படும் போது தடை நீங்கி உடனே
உடனே திருமணத்தை நடத்தி தருவாரு குரு பகவான். ஜாதகத்தில் விதியையும் மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது. எனவேதான் திருமணத்தில் குருபலம் வந்துவிட்டதா என நன்கு அறிந்த பின் திருமண முயற்சிகள்ல ஈடுபடுவார்கள். குருவினுடைய பார்வை கலஸ்திரஸ்தானத்தில் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கைகூடி வரும். அதுபோல குரு பகவானுடைய பார்வை புத்திரஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஜாதகக்காரருக்கு அந்த குரு பயிற்சி காலத்தில் குழந்தை செல்வம் கிடைக்கும். ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய அருள் முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் கால தாமதமாகலாம் அல்லது திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ குழந்தை பேரோ கிடைக்காமல் இருக்கலாம். இந்த குறையை சில பரிகாரங்களின் மூலம் குரு ஆராதனைகளின் மூலமும் நிவர்த்தி செய்யலாம். அதே போல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 12 ராசி கட்டங்களில் குரு பகவான் 1ஆம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் இருந்தால் அரசு வேலை கிடைக்கும். 3ஆம் இடத்தில் இருந்தால் உடன்பிறப்புகளால் உதவி கிடைக்கும். 4ஆம் இடத்தில் இருந்தால் வீடு வாகன யோகம் கிடைக்கும். 5ஆம் இடத்தில் இருந்தால் புத்திர தோஷம் பெண் குழந்தைகள் தோஷம் நீங்கும். 6ஆம் இடத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லாத வாழ்வு மலரும். 7ஆம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும். 8ஆம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும். 9ஆம் இடத்தில் இருந்தால் அள்ளி கொடுப்பார் குரு பகவான். 10ஆம் இடத்தில் இருந்தால் பதவி மாற்றம் கிடைக்கும். 11ஆம் இடத்தில் இருந்தால் செல்வ நிலையில் உயர்வு உண்டு. 12ஆம் இடத்தில் இருந்தால் சுப விரயம் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கும். பொதுவாகவே குரு ஜோதிட சாஸ்திரப்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறார். திருமணம் போன்ற தடையின்றி நடக்க, நல்ல வேலை கிடைக்க, உயர் கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக மிக முக்கியம். இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறக்கூடிய அளவிற்கு குருவினுடைய நன்மைகளும் மேன்மைகளும் அதிகம். அப்படிப்பட்ட குருவினுடைய இந்த பெயர்ச்சி எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட இந்த காலகட்டங்கள்ல விருச்சக ராசினியர்களுக்கு, குறிப்பா விருச்சக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன், செவ்வாய், கேது ஆகிய மூவரும் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க. விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களாக வரவை விட செலவுகளே அதிகமாக இருந்த பட்சத்துல இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. வருமானம் அதிகரிக்க இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சியை அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல சிறு விஷயங்களுக்கு கூட அதிக முயற்சி தேவைப்படுங்க. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கும் ராகுவினால் குழந்தைகளுடைய உடல் நலனில் பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லதுங்க. விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல எதிர்பாராத ஒரு சில முன்னேற்றங்களும் ஏற்பட இருக்குது. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்துல வண்டி வாகன யோகமும் அல்லது வீடு நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது. விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனி பகவான் அவரது அர்த்தாஷ்டக ராசியான கும்பராசியில் நிலை கொண்டிருப்பது வேலை பார்க்கும் இடத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பது தெரியப்படுத்துதுங்க. மேலதிகாரிகளும் சக ஊழியர்களும் உங்கள் மீது ஏதாவது ஒரு குறையை கூறிக்கொண்டே இருந்த நிலை மாறி உங்கள் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு பகவானுடைய சஞ்சார நிலை அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இருந்தாலும் இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. விருச்சிகராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில்காரகரான சனி பகவான் அர்த்தாஷ்டக ராசியில் ருண ரோக சத்ருஸ்தானம் ஆகியவற்றை குறிக்கும் ராசியில் குரு அமர்ந்து
இருந்திருந்த நிலையில எதிர்பாராத பல இன்னல்களை ஏற்படுத்தி இருப்பாருங்க. ஆனா தற்போது அவர் ராசி மாறுவதால் என்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாம் அவர் ஏற்படுத்தினாரோ அவற்றிலிருந்து முற்றிலுமாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது. நிதி நிறுவனங்களினாலும் பல பிரச்சனைகள் தலை தூக்கி வந்த நிலையில அந்த பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கூட்டாளிகள் புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி வந்த நிலையில மீண்டும் அவர்கள் உங்களுடன் இணைந்து தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை உங்களுக்கு துணை இருக்காங்க. ரிஷிகராசி சின்ன மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் முழுவதுமே கல்விக்கு அதிபதியான புதன் அனுகூலமாக இருப்பதால பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபட இருக்குதுங்க. இதனால் தேர்வுகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. விருச்சிகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த காலகட்டம் முழுவதும் தினமும் மாலையில் உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் 5 நெய் தீபங்கள் ஏற்றி வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.